எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி தொடர்ச்சியா டிஎன்பிஎஸ்சி இலக்கண பகுதியில் பிழை திருத்தம் இதில் ஒருமைப்பன்மை பிழைகள் நீக்குதல் நேற்று பார்த்த தொடர்ச்சியாக இன்றைக்கும் தொடர்ச்சியாக பார்க்கலாம். உடன்பாட்டு பன்மையில் பிழை, அதாவது எதிர்மறை வாக்கியங்களைப் போல உடன்பாட்டு வாக்கியங்களிலும் பலவின்பால் எழுவாயாக வரும் இடத்தில் தூ என்னும் ஒன்றன்பால் வினைமுற்று வந்து விகுதிகளை பயன்படுத்தல் பிழையாகும். எதிர்மறை வாக்கியங்களைப் போல உடன்பாட்டு வாக்கியங்களிலும் பலவின்பால் எழுவாயாக வரும் இடத்தில் தூ என்னும் ஒன்றன்பால் வினைமுற்று வந்து விகுதிகளை பயன்படுத்தல் பிழையாகும். இந்த பக்கம் பிழை கொடுத்துருக்கேன், அந்த பக்கம் திருத்தம் இருக்குது. பூக்கள் பூத்தது, திருத்தம் பார்த்தீங்கன்னா பூக்கள் பூத்தன, பூக்கள் பூத்தது பூக்கள் பூத்தன. மாடுகள் வந்தது, திருத்தம் என்ன பார்த்தீங்கன்னா மாடுகள் வந்தன, மாடுகள் வந்தது மாடுகள் வந்தன. அடுத்து மீன்கள் துள்ளுகின்றது மீன்கள் துள்ளுகின்றன, மீன்கள் துள்ளுகின்றது பிழை, திருத்தம் வந்து மீன்கள் துள்ளுகின்றன. அடுத்து அணைகள் நிரம்பியது அணைகள் நிரம்பியன, அணைகள் நிரம்பியது அணைகள் நிரம்பியன. பூக்கள் பூத்தது பூக்கள் பூத்தன, மாடுகள் வந்தது மாடுகள் வந்தன, மீன்கள் துள்ளுகின்றது மீன்கள் துள்ளுகின்றன, அணைகள் நிரம்பியது அணைகள் நிரம்பியன. அடுத்து தொடர்ச்சியாக எழுவாய் பயனிலை வினைச்சொல் பொருந்தாமை தான் பார்க்குறோம். எழுவாய்க்கு ஏற்ற பயனிலை சொல்லை பயன்படுத்தல் வேண்டும். அதாவது எழுவாய் உயர்திணையாக இருக்கும்போது பயனிலை வந்து அக்டுணைக்குரியதாய் இருத்தல் கூடாது. எழுவாய் உயர்திணையாக இருக்கும்போது பயனிலை வந்து அக்டுணைக்குரியதாய் இருத்தல் கூடாது. அதாவது அங்கே வருவது யாரோ என்பது பிழைத்தொடராகும். அங்கே வருவது யாரோ பிழைத்தொடராகும். அதை எப்படி எழுதுன்னா அங்கே வருபவர் யாரோ அல்லது அங்கே வருபவன் யாரோ அல்லது அங்கே வருபவள் யாரோ என்று அமைத்தல் வேண்டும். அங்கே வருவது யாரோ என்பது பிழைத்தொடராகும். அங்கே வருபவர் யாரோ அல்லது அங்கே வருபவன் யாரோ அல்லது அங்கே வருபவள் யாரோ என்றுதான் அமைத்தல் வேண்டும். அடுத்து பார்த்திங்கன்னா சொன்னது நீதானா என்பது பிழைத்தொடராகும். சரியான நேர்த்தொடர் பார்த்திங்கன்னா சொன்னவன் நீதானா, சொன்னவன் நீதானா என்பது நேர்த்தொடராகும். சொன்னது வருவது போன்ற வினைமுற்றும் மற்றும் வினையாளனையும் பெயர் சொற்கள் வந்து அக்டிணைக்குரியவனாக அவை உயர்திணைக்கு பொருந்தாது. சொன்னது வருவது போன்ற வினைமுற்று மற்றும் வினையாள எனும் பெயர் சொற்கள் அக்டிணைக்குரியன, அவை வந்து உயர்திணைக்கு பொருந்தாது. அடுத்து எழுவாய் பயனிலை வினைச்சொல் பொருந்தாமை. எழுவாய் பயனிலை பொருந்தாமை வினைச்சொல்ல எழுவாய் பயனிலை பொருந்தாமை, அதாவது ஒரே பொருளை தரினும் அவை பயன்படும் இடங்கள் வந்து வேறுபடும். ஒரே பொருளை தரினும் அவை பயன்படும் இடங்கள் வேறுபடும். ஒரு எனும் சொல் உயிர் மெய்யெழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன்பும் ஓர் எனும் சொல் உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்பும் வர வேண்டும். ஒரு எனும் சொல் உயிர் மெய்யெழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன்பும் ஓர் எனும் சொல் உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்பும் வர வேண்டும். இந்த பக்கம் பிழை இருக்குது, இந்த பக்கம் திருத்தம். எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஒரு இலை, ஒரு இலை திருத்தம் பார்த்தீங்கன்னா ஓர் இலை, ஒரு இலை திருத்தம் வந்து ஓர் இலை. அடுத்து ஒரு அரசன், திருத்தம் பார்த்தீங்கன்னா ஓர் அரசன், ஒரு அரசன் ஓர் அரசன். அடுத்து ஒரு ஏணி, திருத்தம் பார்த்தீங்கன்னா ஓர் ஏணி, ஒரு ஏணி திருத்தம் வந்து ஓர் ஏணி. அடுத்து ஓர் பரிசு, திருத்தம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பரிசு, ஓர் பரிசு ஒரு பரிசு. அடுத்து ஓர் குடும்பம், ஒரு குடும்பம், ஓர் குடும்பம் திருத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பம். அடுத்து பிழை வந்து ஓர் வீடு, திருத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு, ஓர் வீடு ஒரு வீடு. ஒரு எனும் சொல் உயிர் மெய்யெழுத்தில் தொடங்கும் சொற்களுக்கு முன்பும் ஓர் எனும் சொல் உயிரெழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்பும் வர வேண்டும். எடுத்துக்காட்டு வந்து ஒரு இலை ஓர் இலை, ஒரு அரசன் ஓர் அரசன், ஒரு ஏணி ஓர் ஏணி, ஓர் பரிசு ஒரு பரிசு, ஓர் குடும்பம் ஒரு குடும்பம், ஓர் வீடு ஒரு வீடு. வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் எழுத போகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக நாளைக்கும் தொடர்ச்சியாக நம்ம இந்த பகுதியிலேருந்து பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குற நீங்களும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் என்னோடய வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரணும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நாளை சந்திக்கலாம்.